கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. இன்று நீங்கள் ஒற்றுக்கொண்டாலும் ஒற்றுக்கொள்ளாவிட்டாலும், நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், நாலாவது பெரிய வல்லரசு என்ற அந்தஸ்தை இந்தியா பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் சொல்லுவாங்களே, நாங்கள் எட்டி பார்க்கும் வரை யாரும் எங்களுக்கு தெரியவில்லை, எதிர்கட்சிகளே தெரியவில்லை அப்படின்ட்டு. அது ரஷ்யாவுக்கு தான் பொருந்தும். எட்டி பார்க்குற வரைக்கும் புட்டினுக்கு யாரும் எதிரி இல்லை. இருந்த 2-3-4 எதிரியும் கூட காணாமல் போயிட்டாங்க. இந்த ஒருத்தர் கிடந்து மல்லு கட்டிட்டு கிடக்கிறாரு என்னம்மா ஜெலன்ஸ்கி பாவம். நான் இதுக்கு மேலே எதுவும் பேச விரும்பல. எல்லா இதுலேயும் எடுத்து பார்த்தா இந்தியா இன்று ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசாக உருவெடுத்துள்ளது. அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உலகம் மோடியை ஒரு சாலச்சிறந்த தலைவராக கருதுகிறது. இப்போ ட்ரம்ப் என்ன செய்வது என்று தெரியாமல் இப்பொழுது இந்தியா மீது அழுத்தம் கொண்டு வர முடியாது. ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியது போல் அமெரிக்காவின் செயல்பாடு மிஞ்சினால் கெஞ்சுவார், கெஞ்சினால் மிஞ்சுவார். வரிய வீச்சா உனக்கு லாஸ் அவங்களுக்கு தான், அவங்களுக்கே தெரியும் வரிய வீக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் சார் அந்த நிபந்தனை விதிக்கிறாரு யூரோப் கண்ட்ரீஸ்க்கு. நான் சஃபர் ஆகிறேன், நீயும் சஃபர் ஆகு. நான் இந்தியா மேல வரி வீச்சு நான் சஃபர் ஆகிறேன், நான் மாத்திரம் தான் சஃபர் ஆகணுமா? நீயும் சஃபர் ஆகு. நான் ஒரு பக்கம் உங்க பேச்சை கேட்டு நான் மோடியை பகைச்சிக்கிட்டது உங்க பேச்சு தான் நான் கேட்டுக்கிட்டேன். நீங்க என்னடா ஒரு பக்கம் மோடி கிட்ட நெகோசியேட் பண்ணி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டா சைன் பண்ணி தள்ளிட்டு இருக்கீங்க. உன் பேச்சை கேட்டு நான் அக்ரிமெண்ட்டை விடு மிரட்டி கடைசியில ஒன்றும் இல்லாம ஆயிட்டேன். 4 வாட்டி ஃபோன் பண்ணா கூட அவர் எடுத்து பேச மாட்டேங்கிறாரு. அமெரிக்க ஜனாதிபதிக்கே இவ்வளவு பெரிய கேவலம் நடந்ததே இல்லை வரலாற்றுல. எந்த அமெரிக்க ஜனாதிபதியும் இது மாதிரி எந்த பிரதமரும் ட்ரீட் பண்ணதில்லை. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் திரு நிரஞ்சன் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். ஜெயின் வணக்கம். சார், இப்போ இந்த இந்தியா அமெரிக்கா இந்த வர்த்தக போர் அப்படின்றதுல ட்ரம்பினுடைய பேச்சுல கொஞ்சம் மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. லைனுக்கு வந்துட்டார். போன்லையா? இல்ல நான் எனக்கு நான் போன் லைனுக்கு வந்துட்டாருன்னு சொன்னேன். நான் லைனுக்கு வந்துட்டாருன்னு நீங்க தப்பா எடுத்துக்க போறீங்க. இல்ல, அந்த போன் லைனுக்கு வர காரணம் என்ன? மோடி, புட்டின், ஷி ஜின்பிங் அவங்க சந்திப்பு தான் இதுக்கு முக்கிய காரணமோ? காரணம் அது மாத்திரமல்ல, யூரோப் சரிவை நோக்கி போகிறது. பிரான்சின் நேற்று ஆட்சி கவிழ்ந்தது. இமானுவேல் மேக்ரானை அவர்கள் ராஜினாமா கொடுக்க சொல்லி வற்புறுத்துகிறார்கள். பிரிட்டன் பொருளாதார சிக்கலில் உள்ளது. ஜெர்மனி தேக்க நிலையை எட்டிவிட்டது பொருளாதாரத்தில். மற்ற எல்லா ஐரோப்பிய நாடுகள், குறிப்பிட்ட நேட்டோ நாடுகள் இன்று அமெரிக்காவுக்கு ஈடு கொடுக்கும் வண்ணத்தில் அவர்களின் செயல்பாடுகள் இல்லை. முதிர்ச்சி அதிகம் உள்ள நாடுகள், வயது முதிர்ச்சி அதிகம் உள்ள நாடுகள். அதே இந்தியா அதற்கு நேர்மாறாக இளைஞர் சமுதாயம் அதிகம் இருக்கும் நாடு. இன்று நீங்கள் ஒற்றுக்கொண்டாலும் ஒற்றுக்கொள்ளாவிட்டாலும், நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், நாலாவது பெரிய வல்லரசு என்ற அந்தஸ்தை இந்தியா பெற்றுள்ளது. உலகத்தில் மிகப்பெரிய நாடு ரஷ்யா. உலகத்தில் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா. உலகத்தில் மிகப்பெரிய உற்பத்தி திறன் கொண்ட நாடு சைனா. உலகத்தில் மிகப்பெரிய சர்வீஸ் செக்டார் கொண்ட நாடு இந்தியா. உலகத்தில் மிகப்பெரிய எண்ணெய் மற்றும் ஸ்டீல் உற்பத்தி திறன் கொண்ட நாடு ரஷ்யா. இது மூணுத்தையும் நீங்க பக்கத்துல வச்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு உலக தலைவர்கள் என்றால் கேர் ஸ்டேமரோ, இமானுவேல் மேக்ரானோ, இல்லை ஜார்ஜியோ மெலோனியோ கூட இந்திய பிரதமரிடம் நேற்று சந்தித்து பேசியுள்ளார், நன்றி தெரிவிச்சிருக்காரு. இல்லை பெஞ்சமின் நித்தியாகோ, இவர்கள் அல்ல. உலக தலைவர்கள் என்றால் இன்று 4 பேர் தான். அசம்பாவித விதமாக இன்னும் சொல்ல போனால் அமெரிக்கர்களுக்கு வேற வழி இல்லாமல் இன்னும் பல்லை கழித்து கொண்டு 4 வருடம்
இந்த ஆரஞ்சு மேன் என்று சொல்லக்கூடிய இந்த திருவாளர் ட்ரம்ப் அவர்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அவர் அமெரிக்க ஜனாதிபதியாக தொடரும் வரை அவர் தன்மை, அதாவது அந்த ஒரு அவர் இருக்கும் பொசிஷன்லேருந்து பார்த்தா உலகத்தின் மிக பவர்ஃபுல்லான ஒரு ஆள் அவர். அடுத்து சீனாவின் ஷி ஜின்பிங். உள்நாட்டில் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனை இக்கட்டு இருக்கு என்பதெல்லாம் அப்பாற்பட்ட பிரச்சனை. அவர் ஜனாதிபதி என்ற அந்த பதவியில் இருக்கும் வரை அவர்தான் அடுத்து 2வது பவர்ஃபுல் ஆள். 3வது திரு புட்டின். தமிழ்நாட்டில் சொல்லுவாங்களே, நாங்கள் எட்டி பார்க்கும் வரை யாரும் எங்களுக்கு தெரியவில்லை, எதிர்கட்சிகளே தெரியவில்லை அப்படின்ட்டு. அது ரஷ்யாவுக்கு தான் பொருந்தும். எட்டி பார்க்குற வரைக்கும் புட்டினுக்கு யாரும் எதிரி இல்லை. இருந்த 2-3-4 எதிரியும் கூட காணாம போயிட்டாங்க. இந்த ஒருத்தர் கிடந்து மல்லு கட்டிட்டு கிடக்கிறாரு என்னமா ஜெலன்ஸ்கி பாவம். நான் இதுக்கு மேல எதுவும் பேச விரும்பல. அதே போல்தான் இங்கே இந்தியாவின் பிரதமர். இன்று இந்தியாவை உலகம் வல்லரசாக ஏற்கிறதோ இல்லையோ ஒன்று உண்மை, இந்தியாவை யாராலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் புறக்கணிக்க முடியாது. இந்தியாவோடு எல்லோருக்கும் வர்த்தகம் தேவை. ஏனென்றால் வாங்கக்கூடிய தன்மை உள்ள நாடு இந்தியா. இந்தியா வேணான்னு சொல்லிட்டு எவனும் சேல் பண்ண முடியாது. தள்ளி வச்சுட்டு இந்தியாவை தள்ளி வச்சுட்டு நான் வேற யாரு கூட டீல் போட்டுக்கிறேன்னு சொல்ல முடியாது. பொருளாதார ரீதியில், அரசியல் ரீதியில், பூகோள ரீதியில்னா இப்போ இந்திய பெருங்கடல் கிட்ட இருக்கிறதுனால பூகோள ரீதியில், இராணுவ ரீதியில், எல்லா இதுலேயும் எடுத்து பார்த்தா இந்தியா இன்று ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசாக உருவெடுத்துள்ளது. அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உலகம் மோடியை ஒரு சாலச்சிறந்த தலைவராக கருதுகிறது. இந்தியாவில் சில பேர் கருதாமல் இருக்கலாம், அவரை திட்டாமல் போகலாம். அதுவும் இந்த இந்திய ஜனநாயகம் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற சுதந்திரம். அதை நினச்சி நம்ம சந்தோஷப்படணுமே தவிர்த்து அது தப்புன்னு சொல்ல முடியாது. இயேசுபவர் வாழ்க, அவர் திட்டுறவங்களுக்கும் அவர் தான் பிரதமர். இவங்க பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும், அவரை திட்டினாலும் திட்டாவிட்டாலும் அவர்தான் பிரதமர். நான் பிரதமராக இருந்திருந்தால் என்று சொல்லும் நபர்களுக்கு ஒன்றே ஒன்றுதான் சொல்லிக்கொள்ள முடியும், அடுத்த 4 வருடங்களுக்கு அவர்தான் பிரதமர், அதில் மாற்றமில்லை. ஸோ அவர் செயலில் காட்டுவதை இவர் வாயில் தான் பேச முடியும். அவர் செயலில் செய்து விட்டு போய் விடுவார். சொல்லி அடித்தார் என்றால் அது ஒரு வார்த்தை தான் பேசுவார். ஆனால் ரெட் அண்ட் ஃபாலோ என்று சொல்லுவாங்க. கேரம் போர்டு ஆடும்போது ரெட் அடித்தால் பின்னாடி ஃபாலோ போட்டால் தான் பாயிண்ட்டு. இது பிரதமர் ரெட் அண்ட் ஃபாலோ போடுறதுல கில்லேடி. ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கு, நீ எனக்கு டேரிஃப் போடுறியா, இந்த பார் ரெட்டு போடுறேன் பார், உங்கள்கூட நான் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டேன். ரெட்டு போட்டாரா? ஃபாலோ என்ன போட்டார்? ஜிஎஸ்டியை நான் குறைக்கிறேன், என் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கிறேன். போ முடிஞ்சு போச்சா? ஆட்டம் முடிஞ்சு போச்சா? இப்போ ட்ரம்ப் என்ன செய்வது என்று தெரியாமல் இப்பொழுது இந்தியா மீது அழுத்தம் கொண்டு வர முடியாது. ஆனால் இந்தியாவை புறந்தள்ளியும் அவரால் நாட்களை கழிக்க முடியாது. ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியது போல் அமெரிக்காவின் செயல்பாடு மிஞ்சினால் கெஞ்சுவார், கெஞ்சினால் மிஞ்சுவார். ட்ரம்ப் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, அவர் மோடியிடம் திரும்பவும் நட்பு பாராட்ட வேண்டும். அவருக்கு அவர் கனவு காண்ட நீண்ட நாள் கனவான நோபல் பிரைஸ் நிறைவேற வேண்டும் என்றால் 3 பேரால் தான் முடியும். ஒன்று புட்டின், இன்னொன்று மோடி, இன்னொன்று ஷி ஜின்பிங். அட்லீஸ்ட் ஷி ஜின்பிங் அதுக்கு வழிவகுவில்லை என்றாலும் புட்டினும் மோடியும் நினைத்தால் அவருக்கு பரிசு கிடைக்கும். இல்லை, அதில் முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, ட்ரம்ப் அவர்கள் நேரடியாக வராமல் ஐரோப்பிய அந்த நாடுகளுக்கு சொல்கிறாரு, நீங்கள் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் 100% வரி விதிங்க, அப்போ தான் உக்ரைன் அந்த ரஷ்யாவுடைய அவங்களுடைய அந்த திமிரை குறைக்க முடியும். நீ வரியை வீச்சா உனக்கு லாஸ் அவங்களுக்கு தான், அவங்களுக்கே தெரியும் வரியை வீக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் சார் அந்த நிபந்தனை விதிக்கிறாரு யூரோப் கண்ட்ரீஸ்க்கு.
நான் சஃபர் ஆகிறேன், நீயும் சஃபர் ஆகு. நான் இந்தியா மேல வரி வீச்சு நான் சஃபர் ஆகிறேன், நான் மட்டும் தான் சஃபர் ஆகணுமா? நீயும் சஃபர் ஆகு. நான் மட்டும் தான் பாதிப்பு பண்ணணுமா? நான் வாங்கிய அவப்பேரையும் என்னை புறக்கணித்த மோடியும் உங்களையும் புறக்கணிக்கட்டும். நான் இழந்த வருவாயை நீங்களும் இழங்கள். அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும். உங்களாலதான் நான் உக்ரைன் சப்போர்ட் பண்ணி இப்படி நிலைமைக்கு நான் ஒரு பக்கம் நான் உங்க பேச்சை கேட்டு நான் மோடியை பகைச்சிக்கிட்டது உங்க பேச்சு தான் நான் கேட்டுக்கிட்டேன். நீங்க என்னடா ஒரு பக்கம் மோடி கிட்ட நெகோசியேட் பண்ணி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டா சைன் பண்ணி தள்ளிட்டு இருக்கீங்க. உன் பேச்சை கேட்டு நான் அக்ரிமெண்ட்டை விடு மிரட்டி கடைசியில ஒண்ணும் இல்லாம ஆயிட்டேன். 4 வாட்டி போன் பண்ணா கூட அவர் எடுத்து பேச மாட்டேங்கிறாரு. அமெரிக்க ஜனாதிபதிக்கே இவ்வளவு பெரிய கேவலம் நடந்ததே இல்லை வரலாற்றுல. அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் போன் கண்டுபிடிச்ச பிற்பாடு எந்த அமெரிக்க ஜனாதிபதியும் இது மாதிரி எந்த பிரதமரும் ட்ரீட் பண்ணது இல்லை. உலக வரலாற்றில் முதல் முறையாக 4 முறை போன் செய்தும் போனை எடுக்காத மோடி ப்ளீஸ் கம் டு லைன், ப்ளீஸ் கம் டு லைன், ப்ளீஸ் கம் டு லைன் அப்படின்னு இருந்தாரு. இப்போ மோடி சொன்னார் நவ் ட்ரம்ப் ஹஸ் கம் டு லைன் அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சா? ஸோ சம்டைம்ஸ் யுவர் சைலன்ஸ் ஸ்பீக்ஸ் 1000 வேர்ட்ஸ். அதான் மோடி பண்ணியிருக்காரு. மோடியின் அமைதி 1000 வார்த்தைகளை பேசியுள்ளது. ஒரு வார்த்தை பேசினாரா பாருங்க, ஒரு கருத்து சொன்னாரா பாருங்க, ஒரு எதிர்வினை ஆற்றினாரா பாருங்க, எதுவுமே இல்லை. எதிர்வினை கூட பாலிஷ்டா எங்க எப்படி சொல்லணுமோ, என் நாட்டு மக்கள் பொருட்களை வாங்கினாலே எனக்கு போதும் அப்படின்னாரு. வரப்போற காலகட்டத்தில் இந்த திருவிழா காலங்களில் வோக்கல் ஃபார் லோக்கல் அப்படின்னாரு. வாங்கினால் இந்திய பொருட்களை வாங்குங்கள் அப்படின்னாரு. கூட மற்ற பொருளை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொக்கோ கோலா இதுக்கெல்லாம் வரி போட்டாரு. ஒன்று விட்டு வச்சிருக்காரு, இந்த அங்கங்கே ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க கேஎஃப்சி, அதுக்கு 60 இல்லை 70% வரி போடணும். போட்டோம் எல்லாம் மெஸ்ஸில் போய் சாப்பிட்டோம், ஃபாஸ்ட் ஃபுட்டில் போய் சாப்பிட்டோம், நம்ம மக்கள் இதில் சாப்பிட்டோம். இந்த அமெரிக்க நிறுவனங்களில் மெக்டொனால்ட்ஸ் இதெல்லாம் வரி போடணும். எவ்வளோ வரி போடணும்னா சிகரெட்டுக்கும் லிக்கருக்கும் போடுற வரியோட 10 மடங்கு வரி போடணும். இங்கே தானே பணம் பண்ணுறீங்க, அப்போ பழி தெரியும் உங்களுக்கு. அமெரிக்காவில் ஒரு நாளைக்கு 2 கோடி பேர் சாப்பிட்றதே இங்கே 10 கோடி பேர் சாப்பிடுவோம். இப்போ பணம் எங்கேருந்து வருது உனக்கு? இந்தியாவிலேருந்து வருது. உங்களுக்கு இன்னொரு தரவு சொல்கிறேன், கொக்கோ கோலா நீ நேபாளில் நடந்த பிரச்சனைக்கு பணம் கொடுத்துருக்கு. நாளைக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் கொக்கோலாவும் பெப்சியும் இங்கே மோடியை கவுக்கிறதுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்களா என்ன? அப்போ அவங்க மேலே டேக்ஸ் போடுறதுல என்ன தப்பு இருக்கு? இஷ்டம் இருந்தால் இரு, இல்லை மூடிட்டு போயிட்டே இரு கடையை. ஏன் அது இல்லாதப்போ தம்ஸ்அப்பையும் லிம்காவையும் கோல்ட் ஸ்பாட்டையும் குடிச்சு நம்ம வளரலையா? இல்லை காளிமார்க் பொவன்டோவை குடிச்சு வளரலையா? நல்லா பன்னீர் சோடா இருக்கு, இதை குடிச்சு வளர்ந்துக்கலாம். இல்லை அது இல்லை ஃப்ரூட்டி மாசா ஏதோ ஒன்று குடிக்கலாம். இந்த வெளிநாட்டு இதை நம்ம புறக்கணிப்பது நாம் நாட்டுக்கு செய்யும் சேவை. இதெல்லாம் செய்தால் ட்ரம்ப் மோடியுடன் போனில் இல்லை, அடுத்து பிளேனையே எடுத்து வருவார். டெல்லியில் இரவோடு இரவாக வழி மீது விழி வைத்து காத்திருந்து மோடியை சந்திப்பார். சார் எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் இதுல புரியல. நிறைய இடத்துல எனக்கு அந்த கொஸ்டின் வந்துட்டே இருக்கு. ஒரு பக்கம் என்னன்னா யூரோப் கண்ட்ரிஸ்க்கு அழுத்தம் கொடுக்குறாரு, சீனாவுக்கோ இந்தியாவுக்கும் 100% வரி போடுங்க. இன்னொரு பக்கம் நாங்கள் இந்தியாவோடு இப்போ ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டோம், நெருங்கி நல்லதாக முடிஞ்சிடும்னு ட்ரம்ப் சொல்றாரு. அதே நேரத்தில் மோடி அவர்கள் இத்தாலி பிரதமர் அந்த ஜார்ஜியா மெலோனியாவுக்கு நன்றி சொல்றாங்க. இந்த யூரோப் கண்ட்ரிஸ் கூட வர்த்தகம் அமைக்க ஆதரவு. அவங்க போட மாட்டாங்க சார், யூரோப்பியன் யூனியன் போட மாட்டாங்க. அவங்க இருக்கிற பொருளாதார சிக்கல ட்ரம்ப் பேச்சை கேட்டு யானை தன் தலையிலேயே மண்ணள்ளி கொட்டிட்டு யானை வருதே. இப்போ யானை பேச்சுவார்த்தைக்கு வந்துருச்சு, நான் பேசணும் உட்காந்து. அது யானை இல்ல, யானை மாதிரி காட்டிட்டு கடைசியில இப்ப பூனை மாதிரி மாறிடுச்சு. 2 பெரிய யானைகள் ஒன்னா ஆப்பிரிக்க யானையும், அதாவது ஆசிய ஆணையான 2 யானைகளும் யூரோப்பிய யானையான ரஷ்யாவும். ஏன்னா கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் சொல்லியிருப்பாரு, ஹிட்லர் செய்த தவறு என்னவென்று, நெப்போலியன் செய்த தவறு என்ன. ரஷ்யா பூனை அல்ல, யானை. அதை கைப்பற்றாமல் பிரிட்டனை கைப்பற்ற நினைத்திருந்தால் அவர்கள் வென்றிருப்பார்கள் அப்படின்ட்டு. அது மாதிரி நிலப்பரப்புல அது யானை. சைனா உற்பத்தியில யானை,
மக்கள் தொகையிலையும் வாங்கும் திறன்லையும் இந்தியா யானை. இதை பகைச்சிக்கிட்டு ட்ரம்ப் செய்த பெரிய தவறு. அடுத்து சிஜிபிங்கையும் மீட் பண்ண போறாரு கூடிய விரைவில். சொன்னேனே, வழி மீது விழி வைத்து காத்திருப்பார் மோடியை சந்திப்பதற்கு. ஏன்னா அவர் குவாட் மீட்டிங் வர, குவாடே இல்லை போடா அப்படின்ட்டாங்க இந்தியா. அடுத்து பிரதமரும் வந்து நியூயார்க் போக போறது இல்லை இந்த வாட்டி யுனைடெட் நேஷன்ஸ் மீட்டிங்க்கு. ஸோ அவர் போகிறதுக்கான அறிகுறிகள் இல்லை. ஸோ வருவாங்க, அவங்களாம் வருவாங்க. ஸ்காட் பெசன்ட் வந்து அவங்களோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், ஐ வில் க்ரஷ் யூ, ஐ வில் ஃபினிஷ் யூ, ஐ வில் ட்விஸ்ட் யூ, ஐ வில் பிரேக் யூ. இது என்ன சாக்லேட்டா, பிஸ்கெட்டா, இல்லை ஏதாவது பிளாஸ்டிக் சொப்பு சாமானம் உடைக்கிறதுக்கும் முறுக்கிறதுக்கும் மிதிக்கிறதுக்கும், இல்லை கர்மபூஜியா? வாய்க்கு வந்து பேசிட்டாரு. பீட்டர் நவரோ சும்மா அடிச்சு தரல. இந்த 2 பேர் வாயை ட்ரம்ப் நாவடக்கம் தேவை, வாயை மூடு அப்படின்னு சொன்னாருன்னா, அவங்க 2 பேர் வாயை அடக்குனாருன்னா, கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டாருன்னா, உலகத்தின் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடை பகைத்து கொள்வது நமக்கு லாபமா நஷ்டமா? சைனாவும் இந்தியாவும் 2 சேர்ந்தால் உலகத்தின் 30% மக்கள் தொகை. இவர்களை பகைத்து கொள்வதால் நம்மே அந்த பக்கம் தள்ளி விடுறதுனால இந்த பக்கம் இருந்த ஆளை போ 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 அவங்க கூட போய் ஆடு, அவங்க கூட போய் ஆடு, அவங்க கூட போய் ஆடு, அவங்க கூட போய் ஆடுன்னு சொல்லி நம்மளே தள்ளி விட்டதுனால இப்போ என்னாச்சு? நீயே சேம் சைடு கோல் போட்டுக்கிட்ட. உன் டீம்ல 11 பிளேயர் இருந்தாங்க. 11 பிளேயர்ல மேரடோனா இல்ல பீலே இல்ல மெஸ்ஸி மாதிரி ஒரு பெரிய பிளேயரை வந்து எதிர் டீம் கொடுத்துட்டு பாரு நான் என்ன பண்றேன் பாரு என்ன போச்சா? That shows that Trump capability and acumen. He is a businessman. International politics is not business. சர்வதேச வர்த்தகமோ இல்லை சர்வதேச அரசியலோ வந்து இந்த ரியல் எஸ்டேட்ல இந்த காசு கொடுக்கலன்னா நான் இடத்த வாங்க மாட்டேன், நான் பதிவு பண்ண மாட்டேன், வாங்கினா இந்த காசுக்கு வாங்க, இல்லை போ. இந்த மிரட்டல் உருட்டல் வந்து சில நாடுகளிடம் ஒர்க் அவுட் ஆகும், பல நாடுகளிடம் ஒர்க் அவுட் ஆகாது, குறிப்பிட்டு இந்தியாவிடம் ஒர்க் அவுட் ஆகாது. 130 நாடுகள் இன்று இந்தியாவை அன்னார்ந்து பார்க்கின்றன குளோபல் சவுத்தில். அமெரிக்காவை யாரும் நம்புறதில்லை, யூரோப்பையும் நம்புறதில்லை. ஏன்னா யூரோப்காரன் வந்தான்னா நம்மளது சுரண்டிட்டு போவான் தவிர்த்து நம்மளுக்கு எதுவும் பண்ண மாட்டான். தங்கத்தை எடுப்பானுங்க, ஆனால் தங்கம் எடுத்த கை தங்கம் பார்த்ததா அப்படின்னு ஒரு தமிழ் பாட்டில் சிவாஜியோட பாட்டு, அந்த படம் பேர் மறந்து போச்சு. ஆலயம் செய்வோம் அங்கே அனுமதி இல்லை, தங்கம் எடுத்த கை தங்கம் பார்த்ததா, சமதர்மம் காத்த கை தர்மம் பார்த்ததா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும். பாட்டு ஃபுல் பாட்டு மறந்து போச்சு. அது மாதிரி தங்கம் எடுத்த ஒரு நாளைக்கு புர்கினா ஃபாசோ ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் தங்கம் எடுக்கின்றன. அவங்களுக்கு கிடைக்கிறது எவ்வளோ தெரியுமா? $1. அந்த தங்கத்தை சுரண்டுறது யாரு? மைன்ஸை, பிரான்ஸு, இவங்கெல்லாம். காங்கோல டைமண்ட்ஸ் எடுக்கிறாங்க, அதுக்கு வர பணம் என்ன? ஒண்ணுமே இல்லை. இவர்களெல்லாம் இன்று இந்தியாவை பார்க்கின்றனர். இந்தியா வாழ வைப்போம் என்ற அந்த கொள்கையுடன் செல்கின்றது. எத்தனையோ பேருக்கு சான்ஸ் கொடுத்தோம், ஏன் இந்தியா கொடுக்கக்கூடாது? நம்மாடியே போராடின ஒரு நாடு இன்னைக்கு தன்னிச்சையா தன்னிலையா எந்த சார்பும் இல்லாமல் ஒரு வல்லரசா மாறிட்டு இருக்கு. நாம் கேட்காமலேயே உதவிய ஒரு நண்பன் கோவிட் காலத்தில். மற்றவங்க மருந்து விற்கிறேன்னு சொல்லப்போ இல்லை நான் ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொன்ன நாடு. மற்ற உயிர்களையும் சமமாக பார்க்கின்ற ஒரு நாடு. இந்த நாடு கூட நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது பெட்டரா, இல்லை ஐரோப்பா கூடயும் அமெரிக்கா கூடயும் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது பெட்டரா, இல்லை 100 ரூபா கடன் கொடுத்து 30 ரூபா வட்டி வசூல் பண்ற தண்டல்காரன் சைனா கூட வச்சுக்கிறது பெட்டரா? இதுதான் இப்போ எண்ணோட்டம். ஆப்பிரிக்காவின் எண்ணோட்டம், லாட்டின் அமெரிக்காவின் எண்ணோட்டம். இன்னைக்கு பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் இஸ் இன் ஷாம்பிள்ஸ். சைனாவோட பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் சீப்பக்கே காலி பாகிஸ்தான் கூட. ஏன்னா பாகிஸ்தான் வந்து அமெரிக்கா கூடயும் சைனா கூடயும் 2 பேர் கூடயும் உள்ளே வெளியாடிட்டான். சரி, பல கருத்துக்கள் நம்ம தெரிவிச்சாலும் இப்போ நேற்று கூட ஒரு ரஷ்யாவுடைய ட்ரோன்கள் வந்து ஒரு நேட்டோ அமைப்பில் சேர்ந்த ஒரு நாட்டில் விழுந்த உடனே வாங்க எல்லாரும்
இது வந்து ரஷ்யாவுடைய ட்ரோன்கள் இங்கே வந்து விழுந்துருச்சுன்னு சொல்லி ஒரு ஒரு பேச்சுவார்த்தை. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை நடத்தும் பட்சத்தில் ஒரு பயம் இருக்கும்ல. ரஷ்யாவை நேரடியாக எங்கே நேட்டோவோ அமெரிக்காவோ எதிர்க்கும் பட்சத்தில் இந்தியான்ற நாடு ரஷ்யாவின் பக்கம் நிற்கும், சைனாவும் நிற்கும் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய அடுத்து நம்ம சொல்ற பெரிய அச்சுறுத்தல் அது. பெரிய அச்சுறுத்தல் அது. ரெண்டாவது ரஷ்யா தனியாவே ஒரு அச்சுறுத்தல். ஒரு சிங்கமே தாக்கு பிடிக்க முடியாது. 3 சிங்கம் காட்டுல ஒன்னா சேர்ந்துச்சுன்னா நரி கூட்டம் ஓடதானே செய்யும். ஸோ இந்த ஆங்கிலோ சாக்சன் என்ற நரிக்கள் ரஷ்யாவிடமோ இல்லை இந்தியாவிடமோ அல்லது சைனாவிடமோ இது இந்த குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் 1990களுக்கு அப்புறம் ரஷ்யாவை ஒரு 10-12 ஆண்டுகள் குறைந்து மதிப்பிட்டு அவர்களை துன்பப்படுத்தினார்கள், அவர்களை கொச்சைப்படுத்தினார்கள். புட்டினின் எழுச்சி வளர்ச்சி, ரஷ்யாவின் எழுச்சியும் வளர்ச்சியும். சைனாவை ஒரு காலத்தில் கூறு போட்டார்கள் சைனீஸ் வாட்டர்மெலன் என்ற பேரில். கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் எனக்கு பிடிக்காது. கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை நான் வெறுக்கக்கூடிய ஒரு நபர். ஏனென்றால் 5 பேர் சேர்ந்து இன்னொருத்தன் பேக்கெட்லேருந்து பணத்தை எடுத்தா அது பேர் கொள்ளை. அதுதான் அதுதான் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். ஆனால் அந்த சித்தாந்தத்தை சைனாவே கைவிட்டு விட்டது. அரசாட்சிக்கு மட்டும்தான் கம்யூனிசம், பொருளாதாரத்துக்கு கம்யூனிசத்தை அவங்க பின்பற்றது இல்லை. என்னைக்கோ விட்டாங்க அவங்க. அதே அளவுதான் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட சித்தாந்தம் கோட்பாடு எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா கட்சிகளும் எல்லாமே இருக்கின்றன, எல்லா இதுவும் இருக்கு. நமது அரசாங்கம், நமது செயல்பாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாமும் போராடி 1960களில் உணவு பற்றாக்குறை. எனக்கு தெரிஞ்சு ஒரு பைக்கு ஒரு ஸ்கூட்டரை புக் பண்ணோன்னா கூட நம்ம ப்ரீமியம் கட்டணும். அஃப்கோர்ஸ் இப்போ ஜிஎஸ்டி வந்தப்பறம் இப்பயும் ப்ரீமியம் கட்டுறோம், டப்புன்னு விலை குறைஞ்ச உடனே. அப்போல்லாம் கவர்மெண்ட் சொல்லணும் 10,000 ஸ்கூட்டர் தான் பண்ணணும் நீ அப்படின்ட்டு. டெலிஃபோன் நம்பர் வாங்கணுன்னா நம்ம 7 வருஷம் காத்திருக்கணும், 5 வருஷம் காத்திருக்கணும். அந்த காலகட்டம் மாதிரி இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். டெலிஃபோன் வச்சிருந்தா அவன் பணக்காரன். இன்னைக்கு டெலிஃபோன் இல்லாதவன் வந்து ஒரு மாதிரி பார்ப்போம். நம்ம ஃபோன் கூட வச்சுக்க மாட்டேன் நீ, ஒரு ஆர்டினரி ஃபோனாவது வச்சுக்கூடாதப்பா அப்படின்னு. ஸோ இது ஒரு நாட்டின் வளர்ச்சி. இந்த நாடு வளர்ச்சி அடைவதற்கு எத்தனையோ கடினமான பாதைகளை நாம் கடந்து வந்தோம். அந்த பாதைகள் நமக்கு பல பாடங்களை புகட்டியது. 14 நாட்களுக்கு தேவையான இருப்பு மட்டுமே நம்மிடம் இருந்தது. 1991 நம் தங்கத்தை எடுத்துட்டு போயிட்டு லண்டன்ல அடகு வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டோம். அதை திரும்பி எடுப்பதற்கு இத்தனை ஆண்டுகள் ஆயிற்று. இப்போ அந்த தங்கத்தை நம்ம முழுசா, ஏன்னா சத்தியமூர்த்தி அவர்கள் சொன்னார்கள், சத்தியமூர்த்தி என்ன காமராஜரோட குரு திரு சத்தியமூர்த்தி, அவர் சொன்னார், லார்ட் எர்வின் சொன்னார் அவர்கிட்ட, சன் டசன்ட் செட் ஃபார் த பிரிட்டிஷ் எம்பையர். ஏன்னா சூரியன் அஸ்தமிக்காத ஒரே வல்லரசு எங்களது, பார்க்கும் திசையெல்லாம் எங்கள் இடம் தான். இங்க மறந்து அங்க உதிக்கும், அங்க உதிச்சா இங்க. அதுக்கு இவர் கிண்டலா சொன்னாராம் டக்குன்ட்டு, ஈவன் சன் டசன்ட் ட்ரஸ்ட் யூ பீப்புள் இன் தி டார்க். சூரியன் கூட உங்க மாதிரி திருடர்களை நம்புவதில்லை. இரவாயிடுச்சுன்னா நீங்க திருடிடுவீங்கன்னு தெரியாதால் அவரு கண்ணு மூடுறதே இல்லை, விழிப்போடையே இருக்காரு அவரு. ஈவன் சன் டசன்ட் ட்ரஸ்ட் யூ பீப்புள் இன் தி டார்க் அப்படின்னாரு அவர். இருட்டானதானே நீ திருடிட்டு போவ, இருட்டுறதே இல்லை. ஸோ அது மாதிரி 45 ட்ரில்லியன் நம்மை சுரண்டினார்கள் பிரிட்டன். 75 ஆண்டுகள் ஆயிற்று நமக்கு. 45 ட்ரில்லியன் சுரண்டி நம் நாட்டை 2ஆக உடைத்து கூறு போட்டு இந்த நாடு ஒன்றாகக்கூடாது என்று 562 குட்டி குட்டி நாடுகளை உருவாக்கி அதை ஒரு நாடாக உருவாக்குனது பட்டேல். அதற்கப்புறம் ஒவ்வொரு பிரதமர்கள் மீது நமக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம், அவர்கள் செயல்பாடுகள் மீது கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஒவ்வொரு பிரதமர் தன் வழியில் ஏதோ ஒரு விஷயத்தை இந்த நாட்டுக்காக
நல்ல விஷயத்தை செய்துள்ளார்கள். அதில் குறிப்பிட்ட சில பிரதமர்கள், திரு இந்திரா காந்தி அம்மையார் ஆகட்டும், அதற்கு பிறகு இவர் PV நரசிம்மராவ் அவர்கள் ஆகட்டும், அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் ஆகட்டும், இன்று திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆகட்டும், இவர்களெல்லாம் அதுவும் கடந்த 10 ஆண்டுகளில் நம் பொருளாதாரம் 2 மடங்கு ஆயிருக்கு. 2 ட்ரில்லியன்லேருந்து 4.2 ட்ரில்லியன் ஆயிருக்கு. இந்த பொருளாதார வளர்ச்சி எதனால் நடந்தது? உள்நாட்டு கட்டமைப்பும் உள்நாட்டு இந்த ஃபண்டமெண்டல்ஸ், பொருளாதார சீர்திருத்தங்கள், அது கடினமான சீர்திருத்தங்களானாலும் அதை அவரால் எடுத்துட்டு வர முடிஞ்சது. ஜிஎஸ்டியை திட்டினவங்க எல்லாரும் இன்னைக்கு ஜிஎஸ்டியை புகழ்றாங்க, பார்த்தீங்களா? இன்னைக்கு இதுதான் இந்தியாவோட வலிமையா மாறி இருக்கு. அதாவது ஒரு கையூன்றி நடந்துட்டு இருந்த ஒரு நாட்டை தலை நிமிர்ந்து இன்னைக்கு நம்ம நடக்கிறோம், நம்மளை பார்த்தா மற்ற நாடுகள் அண்ணாந்து பார்க்குதுன்னா அது காரணம் இந்த மக்கள், குறிப்பிட்டு நமக்கு ஒரு தலைமுறை முன்னாடி இருந்த மக்கள் பட்ட கஷ்டம், அவர்கள் செய்த வேலை, நாம் கல்வி மீது நாம் காட்டிய அந்த ஒரு ஆக்கப்பூர்வமான கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும், தொழில்நுட்பம் கற்றுக்கொள்ள வேண்டும். தான் சொன்னார் ஜெய்சங்கர், சொன்னார், as far as I know only one IT which India knows. That IT is information technology. Of course, Pakistan knows another IT. That's called international terrorism. So, ஒரே நாளில் 2 நாடுகள் விடுதலை அடைந்தாலும் நாம் எடுத்துக்கொண்ட பாதை வளர்ச்சியின் பாதை, ஆக்கப்பூர்வமான பாதை. அந்த பாதைக்கு கிடைத்த பிரதிபலன் தான் இன்று நாம் ஒரு வல்லரசாக இன்று உயர்ந்து நிற்கிறோம். நம்மை புறந்தள்ள மற்றவர்கள் யோசிக்கிறார்கள். அமெரிக்காவே இருந்தாலும் சரி, சைனாவே இருந்தாலும் சரி, இந்தியா என்னோடு இருப்பாரா என்பதுதான் இன்று கேள்வி. மோடி வந்தால் நான் பேச வேண்டும், மோடிக்காக நாங்கள் காத்திருப்போம். காத்திருப்போர் பட்டியல் மிக பெரிது. பாகிஸ்தானின் திருவோடு பட்டியல் பெரிது. அதாவது திருவோடு எடுத்துக்கிட்டு, அம்மா ஐயா சாமியே கொஞ்சம் போடுங்க ஐயா அப்படின்னு போற நாடுகளின் பட்டியல் பெரிது. நாம் எங்கும் திருவோடு எடுத்துட்டு எந்த நாட்டுக்காவது போயிட்டு எய்டு கொடுன்னு நம்ம கேட்கறது இல்லை, உனக்கு என்ன வேணும். இந்த சூழ்நிலையில் ட்ரம்ப் இந்தியாவை ஏன் பகைத்து கொள்ள வேண்டும்? அதுக்கு தான் நான் இவ்வளோ பெரிய டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஓகே சார், ஓகே. நாம் கடந்து வந்த பாதையை நாம் மறக்கக்கூடாது. மிக கடினமான பாதையை கடந்து வந்தோம். அடுத்த ட்ரம்பினுடைய அடுத்த கட்ட லைன் எப்போ வரும்? வரும் வந்தே ஆகணும். நான் தான் சொன்னேனே, வழி மீது விழி வைத்து காத்து இருப்பார் ட்ரம்ப். ஓகே சார். மோடி அவர்களை பார்க்க வேண்டும் என்றால், குஜராத் சிங்கத்தை அவர் பூனை என்று நினைத்தது அவர் செய்த பெரிய தவறு. அதை அவர் ட்ரம்பை அசிங்கப்படுத்தி விட்டார் என்று நான் சொல்ல மாட்டேன். சிங்கத்தின் கால்கள் பொழுதுபட்டாலும் சீற்றம் குறையாது என்று காட்டிவிட்டார். சிங்கத்துக்கு அடிபட்டா கூட சிங்கம் தாங்க, அது அசிங்கம் ஆகாது. இவங்க இங்க ஏதாவது பிரச்சனை பண்றேன், நான் டாக்ஸ் போடுறேன், 50% நம் முதுகில் குத்தியது. அது சிங்கத்தை காலை பழுதுபடுற மாதிரி தான். அது 0.3%, 2%, மிஞ்சி போனால் 0.5% வரைக்கும் நம்மளோட பொருளாதாரத்தை அதை அழிக்கக்கூடிய தன்மை கொண்டது. அதை மாற்றி அமைக்கும் வகையில் இந்த ஜிஎஸ்டி எடுத்துட்டு வந்த உடனே அதை சமநிலைப்படுத்திருச்சு. இதுக்கு மேலே இவங்க கிட்ட நம்மளை வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பேசாம கெட்டிக்காரத்தனை என்ன தெரியுங்களா, ஒருத்தன் கூட எனிமிட்டி வளர்த்துக்கிட்டோம், பகைமையை வளர்த்துக்கிட்டோம்னா அவனை அழிக்க முடியலன்னா அவன் உற்ற நண்பன் ஆக்கிட்டுறது பெஸ்ட். அதுதான் ட்ரம்ப் கையாளுறார். ஓகே சார், எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை ஒதுக்கி பதில் நம்பிக்கிறோம். நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம். நன்றி, ஜெயின்.